ஈவன் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் மூர்த்தி ஹியர். அடடே நீங்களா? அந்த சொம்பு விஷயம் தானே, கவலையப்படாதீங்க. பாத்திரம் திருடின அந்த திருடனை நாங்க எப்படியும் கண்டுபிடிச்சிருவோம். அது வரைக்கும் என்ன பண்றதா? உங்க சொம்புக்கு பதிலா பக்கத்து விட்டு ராமசாமியோட சொம்பு உபயோகப்படுத்துங்க, நல்லா இருக்கும். வச்சிருங்க. 2452. எஸ் சார். காஞ்சிபுரம் பெரியவர் பாத யாத்திரைக்காக வந்துகிட்டு இருக்காராம். பந்தோபஸ்துக்காக நான் போய்கிட்டு இருக்கேன். யார் யார் பின்னாலேயோ போறோம். அவரு பின்னால போனா போற வழிக்கு புண்ணியமாவது கிடைக்கும். நான் வீட்டுக்கு போய் குளிச்சிட்டு ஸ்பாட்டுக்கு வந்துடுறேன். நீங்க எல்லாம் நேரா இங்க இருந்து அங்க வந்துருங்க. சரி சார். வர்றதுக்கு முன்னால லாக்அப்ல இருக்கிற பூட்டை நல்லா தொங்கி பாருங்க. சரி சார். உள்ள இருக்கிற கைதிங்க கம்பியை நீவிக்கிட்டு வெளியே வந்துட போறானுவோ. சரி சார். ஜாக்கிரதை, உஷார். அவன் அர்த்தமா? போயிட்டு வாங்க சார். உங்கள்கிட்ட பர்மிஷன் கேட்டேன். சபர். அண்ணே விட்டுருங்க அண்ணே, விட்டுருங்க, எனக்கு பயமா இருக்கு. உனக்கு பயமா இருந்தா உங்க ஒப்ப இந்த ஐடியாவை கொடுத்துருக்கணும். நீ ஏன்டா ஐடியா கொடுத்த? ஐடியா கொடுக்கறது நீ. இப்ப பயந்து ஓடுறியா? உன்னை விடவே மாட்டேன். நட. எங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கா? ஏன்டா ஆரம்பத்திலேயே பயமுறுத்துற? ஏய், இனிமே உன் பேரு பூச்சியும் இல்ல பீச்சியும் இல்ல. நாட் 6. எங்க சொல்லு. நாட்டு 6. வாயை தர அப்படியே பல்லு மேலே குத்துவேன். இனிமே நீ இங்கிலீஷே பேசக்கூடாது. குலைக்க வழி இல்லாம போலீஸ் வேஷம் போட்டோம். உண்மையான போலீஸ் கிட்ட மாட்டணும், நம்மள பொடிமா சாக்கிடுவான். நட, குழப்ப கவனிப்போம். அதேண்ட ஊதுற. சரி தலைவா, இனிமே நீங்க கிழிச்சு ஓட்ட நான் தாண்ட மாட்டேன். ஆஹா, இப்ப தாண்டா என் நெஞ்ச நீ தொட்டுட்ட. ஏய், இதுதான் சரியான ஏரியா. எதுக்கு? போலீஸ் இருக்காதுன்னு அவன் தெனாவுட்ல வருவான். மடக்கி மாறு வாங்குற பரிபாஷைய புரிஞ்சுக்க. ஒரு கைனா 5 ரூபாய், 2 கைனா 10 ரூபாய், 4 கைனா 20 ரூபாய், 6 கைனா 6 ஆரஞ்சு. ஆரஞ்சு சாத்துக்குடி கொஞ்சம் சிறுசா இருக்கும். போட்டா மழைக்காவது பள்ளிக்கூடத்துல ஒதுங்கிருக்கியா? என்னன்னா இப்படி கட்டுப்பிட்டீங்க? நான் 8ஆம் கிளாஸ் படிக்கும் போது 1 மார்க் தானே போச்சு. 1 மார்க் இல்லையா? நான் வாங்கினதே 1 மார்க் தானே. சரி, இந்த பங்கு விஷயம் எல்லாம் என்ன நாட்டு நடப்பு தெரியாத மாதிரி கேக்குற? தலைவனுக்கு 3/4, தொண்டனுக்கு 1/4. சரி, நெச போலீஸ் கிட்ட எக்கத்தப்பா மாட்டிக்கிட்டோம். வாங்குறதுல உங்களுக்கு 3/4 எனக்கு காலா? அங்கதான் மாற்றம். தலைவனுக்கு 1/4, தொண்டனுக்கு 3/4. தலைவருக்கு நாங்கெல்லாம் எப்பவும் மாட்டிக்கவே மாட்டோம். தொண்டர்களை தான் முன்னால தள்ளி விடுவான். நடுறா. அஞ்சு பாருங்க, மாருதி வருது. பெரிய பார்ட்டி மடக்கு. ஸ்டாப் 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 ஸ்டாப். இறங்கியா இறங்கியா. எங்க ஹெல்மெட்? ஏங்க, கார் ஓட்டுறவங்க கூட ஹெல்மெட் போட்டுக்கணும்னு புதுசா சட்டம் வரப்போகுதா? வந்தாலும் வரலாம், நம்ம தான் முன்ஜாக்கிரதையா இருக்கணும். லைசென்ஸ் இருக்கா? லைசென்ஸ் இருக்கா? 5 வருஷத்துக்கு இருக்கு. வரி கட்டினியா? 3 மாசத்துக்கு கட்டியாச்சு. லைட் எரியுமா? நைட்ல லைட் போட்டா எரியும். பிரேக் போட்டதுனால தான் நீங்க 2 பேரும் தப்பிச்சீங்க. இல்லன்னா எகிரி இருப்பீங்க. காத்துல வீல் இல்ல, வீல்ல காத்து இல்ல. ஸ்டீரிங்ல கூட தான் காத்து இல்ல. உனக்கு என்ன அத பத்தி? நாட் 6. நாட் 6. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இப்படி ஒரு நம்பரை நான் கேள்விப்பட்டதே இல்லையே. அத போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கேளியா? நீ வந்தது ஓவர் ஸ்பீடு. ரோடு குண்டும் குழியுமா இருக்கு. ஓவர் ஸ்பீட் எப்படி வர முடியும்? அத போய் கார்பரேஷன்ல கேளியா? யோ, நீ ஓவரா பேசுற. டேய், கேஸ் புக் பண்ணு. 10 கை. யோ, வெயில் நேரத்துல விதண்டாத முடியாதையா. நாங்க நல்ல போலீஸ்காரங்க. கோர்ட்டு கேஸுக்கு போனா எக்கச்சக்கமா செலவாகலாம். ஐயா அவர் 50 ரூபாய், அவர் 50 ரூபாய். ஏன்டா பிச்சை எடுக்கிற? யூனிஃபார்ம் போட்டுக்கல? அதிகாரமா கேளு மேன். யோ, ஒரு 50 ரூபாய் ஏட்டை திட்டுறாரு. யாரா ஏட்டையா? பகல் யாரு ஏட்டையா? நான் ஒண்ணு முடிவு பண்ணுங்க, நான் வர்றேன். யோ, இந்தப்பா, நான் இன்ஸ்பெக்டர்ப்பா. எதுக்கு 50 கேட்டீங்க? பாவம் காலையில இருந்து டிபன் கூட சாப்பிடலப்பா. அப்படியா? ஆமாங்க, பல்லே விளக்கல. ஏன்டா உன் வாயை வச்சு வருமானம் கெடுக்காதடா. 50 தானே, கொடுத்துறேன். ஐயாக்கள் 2 பேரும் எந்த ஸ்டேஷன்ல ஒர்க் பண்றீங்க? மாம்பலம் ரயில்வே ஸ்டேஷன்ல. ஏன் ரிப்போர்ட் பண்ண போறியா? சென்னையிலே பெயர் பெற்ற ஈவன் ஸ்டேஷன் ஐயா. ஐயா பேர் என்னங்க? இன்ஸ்பெக்டர் மூர்த்தி. பேரை கேட்டுடனே துடையெல்லாம் ஆடுதல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல என்னென்னமோ வரும். எடியா பணத்தை. இது கரைபடாத கரம். அங்க இன்னைக்காவது பல் விளக்கிட்டு டிபன் சாப்பிடுங்க. அது இந்த ஜென்மத்தில் நடக்காது. நீ வண்டி அடியா. டிராபிக் ஜாம் ஆகுது, அதுக்கு ஒரு கேஸ் போட வேண்டியது. வண்டி அடி. என்னண்ணே 40 ரூபாய் இருக்கு? ஏன் 5-10 பிரிச்சு பாக்கெட்ல ஒதுக்கிட்டியா? வைடா, ராத்திரி கணக்கு பாப்போம். அது வரைக்கும் பேண்ட் சட்டை கழட்ட விட மாட்டேன். ஏய், அந்த பொட்டிக்கடைக்கார பொண்ணு வர்றா. நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்காத அளவுக்கு அவளை கப்பு நமக்கு. வரட்டுண்ணே, அமைச்சிருவோம். ஏமா, நிறுத்துமா சைக்கிள். ஏன் எம்டி சைக்கிளை தள்ளிட்டு வர்ற? காத்து இல்ல. சுத்தம். ஏன் காத்து இல்ல? எங்க அப்பா சவரம் பண்ணிக்கு போயிருக்காரா? இல்லங்க,
சரக்கு வாங்க சந்தைக்கு போனாரு, சைக்கிள்ல காத்துல வீட்டுல கொண்டே உடைச்சனாரு. இதுக்கு முன்னாடி உங்களை நான் எங்கேயோ பாத்துருக்கேன். பாத்துக்கலாம் 6 to 7 டிவில பாத்துக்கலாம். டிவிலையா? இந்த இலங்கை தமிழருக்கு உணவு பொட்டலம் போட்டாங்களே, அந்த பிளைட்ல நாங்க 2 பேரும் தான் எஸ்காடா போயிருந்தோம். நீங்களா? ஆமா, இவங்களே தான். சரி, எங்களுக்கு டியூட்டி முடிஞ்சு போச்சு, நாங்க வர்றோம். இப்பதான் எங்களுக்கு டியூட்டி அப்படியா? ஆரம்பம். போய் பாருங்க. அடிச்சு ஏத்துறா. ஓ. ஏத்துறா. அடிக்காதீங்க. அடிக்காதீங்க. ஐயோ, அடிக்காதீங்க. ஐயோ, தாங்க முடியல. அடிக்காதீங்க. அடிக்காதீங்க. தாங்க முடியல. ஐயோ, ஐயோ, நிறுத்துங்கய்யா. என்னதான் தப்பு பண்ணிருந்தாலும் இப்படி அடிக்க கூடாது. இதுக்கு முன்னால இவங்க என்ன புல் டவுஸ் ஓட்டிட்டு இருந்தாங்களா? மல்லாக்க படுக்க வச்சு லட்டிய வாயில் விட்டு ரத்தத்தை எடுத்துட்டாங்க. மூச்சு விடாத. ஏண்டா, சினிமாவிலையும் டிராமாவிலையும் தான் போலீஸ கிண்டல் பண்ணி காமெடி பண்றாங்கன்னா நிஜ வாழ்க்கையிலையும் ஆரம்பிச்சிட்டீங்களா? இங்க பாருங்க, நான் அசல் ஒரிஜினல் போலீஸ்காரன். ஆமாண்டா, இப்பதான்டா போலீஸ் இவரு. Shut up. காக்கி சட்டக்காரங்களுக்கு கலங்கம் ஏற்பட்டா கல்லறைக்கு போற வரைக்கும் சும்மா இருக்க மாட்டோம். ஜாக்கிரதை. யாரு நீங்க கல்லறை போற வரைக்குமா? ஐயா ஒண்ணும் சொல்லாத ஐயா, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அவர் தலைவர், வர்ற வருமானத்துல அவருக்கு முக்காலு, எனக்கு காலு. நீங்க குடுக்கறாருடா முக்காலு அவர் கொடுங்க. உங்களுக்கு கணக்குல ஏதாவது இடிச்சா நான் அப்புறம் வர மாதிரி முழுசா அவர் கொடுத்துருங்க. இங்க பாருங்க சார், உங்களுக்கு முன்னாடி இப்படிங்கிறாரு. சிரிக்காதீங்கப்பா. இவங்க 2 பேரும் இழுத்துட்டு போங்க. Don't touch. So the way, come on brother. ஐயோ, பாத்தியாரே, ஜெயில பட்ட சாதம் சரி, நாலா பக்கம் மூட்டை பூச்சி கடிதான் தாங்க முடியல. பின்ன அது உன்னை வந்து கியூல கிடைக்குமா? பேசாத. நீ கூட்டணிக்கே லாயக்கு இல்லாதவன், துரோகி, நன்றி விசுவாசம் இல்லாதவன். பாத்தியாரே, எனக்கு ஒரு சந்தேகம். துரோகம், நன்றி, விசுவாசம், இது ரெண்டுக்கு அர்த்தம் என்ன? இந்த கட்சியில இருந்து அந்த கட்சிக்கு போனா துரோகம், அந்த கட்சியில இருந்து திரும்பவும் இந்த கட்சிக்கு வந்தா நன்றி விசுவாசம்டா. பாத்தியாரே, அடி பொறுக்க முடியாம அப்புறம் ஆயிட்டேன். நீங்க தான் எதையும் மன்னிக்க கூடிய இதயம் உள்ளவராச்சே. நீங்க ஒரு இமயம் என்ன, அது பக்கத்துல ஒரு சின்ன மலை. என் நெஞ்ச தொட்டுட்டடா. சேச்சே, இப்படி ஐஸ் வச்சே நீ என்ன காலி பண்ணிடுவ. இங்க பார், நாம ஜெயிலுக்கு போயிட்டு வந்த விஷயம் என் முறை பொண்ணு ராக்காய் கிட்ட ஓட்ட வாயால உளர மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. பாத்தியாரே, என்ன பத்தி உனக்கு தெரியும், நானா சொல்ல மாட்டேன். அந்த பொண்ணு என் வாயை கிண்டுனா அப்புறம் என்ன நடக்கும் எனக்கே தெரியாது. அப்படியா? கொஞ்சம் அந்த பக்கமா திரும்பிக்க. ஏன்? முதுகுல மூட்டை பூச்சி ஒட்டி இருக்கு. இங்கேயுமா வந்துச்சு கழுத? எடுத்து விடு. ஐயோ, என்னண்ணே இது? ஏய், நான் பொடி போடுறதுல மட்டும் இல்ல, புடி போடுறதுலயும் பெரிய ஆள்றா. இது என்ன புடி? கத்திரி புடி. ஐயோ, நரம்ப சுண்டி சுண்டி இருக்குதே. எடுக்க வரலையேடா. இத வாத்தியார்ட்ட கத்துக்கலையா? நான் போட்ட முத புடியே கத்து கொடுத்த வாத்தியார் கிட்ட தான். எடுத்து விடுறது எப்படின்னு சொல்லி கொடுக்காம அந்த புடியிலே போய் சேர்ந்துட்டான்டா. நேர பட்டறைக்கு விடுங்க. அங்க போனா புடி எடுக்க மாட்டாங்க, விரல வெட்டி என்ன எடுத்துருவாங்க. செய்யறது? அப்படியே போ, எவனாவது வர்றான்னு பாப்போம். என்ன மச்சான் அது? 2 பேரும் நகமும் சதையுமா இருப்பீங்க, இப்படி பின்னி பிணைஞ்சிட்டீங்களா? என்ன தகராறு? தகராறெல்லாம் ஒண்ணு இல்ல மாப்பிள, தெரியாம கத்திரி புடி போட்டு எடுக்க தெரியல. நீ எல்லாம் மூக்கேத்தவர் மருமகன் சொல்ல வெக்கமா இல்ல? அப்ப இல்ல, இப்பதான் இருக்கு வெக்கமா. மச்சான், நாட்டு மருந்து கடையில புடி விடுற தைலன்னு ஒண்ணு இருக்கு. 2 ரூபா தான் அது விலை. அதை தேய்ச்சா விட்டுரும். 8 ரூபா செலவுக்கு 10 ரூபா வச்சுக்க. பணமா? மாப்பிள, எப்படி வந்தது உங்களுக்கு இந்த ஐடியா? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா மச்சான்? பணத்தை பார்த்தா தான் எல்லாத்தையும் விட்டுருவியே. சரி சரி வர்றேன். மாப்பிள, அந்த 10 ரூபாய் கொஞ்சம் காட்டுங்க. 2 பேரோட உயிரை காப்பாத்தி இருக்கு, அதுக்கு ஒரு நன்றி சொல்லணும். ஏன் மாப்பிள, இது என்கிட்டே இருக்கட்டுமே. உன்னை பார்த்தது எனக்கு 10 ரூபா தண்டம். இந்த பெருச்சாளிக்கு டிபன் வாங்கி கொடுக்கணுமே. நான் வர்றேன் மச்சான். தலைவரே, வெட்டுங்க. வழக்கம் போல கடன் சொல்லக்கூடாது. ஆமா, எப்பவும் உன் பாக்கெட்ல கரன்சியா தான் இருக்கும். போடுறா வெளிய. இது உள்ள, வெளிய. இது உள்ள. ஏய், இப்பதான் உள்ள இருந்துட்டு வர்றோம், அதையே ஞாபகப்படுத்துறியா? ஏய், ஜீப்ல போலீஸ் வர மாதிரி இருக்கு, சுத்துறா. ஐயோ, நான் இல்ல அண்ணே, இது போலீஸ் ஜீப் இல்லண்ணே, பொதுப்பணித்துறை ஜீப்பு. அது என்னமோப்பா, ஜீப்பை பார்த்தா எனக்கு அவங்க ஞாபகம் தான் வருது. வாங்க, என்ன ஏதுன்னு கேப்போம். என்ன ஏது? ஏங்க, இதுதானே வரலாறு காலனி? ஆமா. நாங்க பொதுப்பணித்துறையிலிருந்து வரோம். அதோ ஜீப்ல உட்கார்ந்து இருக்காரு, அவர் தான் இன்ஜினியர். வணக்கம். ஐ அம் இன்ஜினியர். மாத்திர பூதம். என்னது, மரத்துல பூதமா? மாத்திர பூதம்பா. சரி, இறங்கி வாய்க்கா. இந்த வள்ளலார் குடியிருப்புக்கு 10 குடிநீர் குழாய் சாங்ஷன் ஆயிருக்குது. இங்க முக்கியமான ஆள் யாரு? யாரு? நான் தான். இவர் தலைவர், நான் ஜெயலலிதா. கரெக்டான ஆளை தான் பிடிச்சிருக்கிறேன். இப்ப இந்த குடிநீர் குழாய்க்காக அசராம பெட்டிஷன் மேல பெட்டிஷன் போட்டுக்கிட்டு இருந்தோம். அது மட்டுமா, மந்திரில இருந்து மேயர் வரைக்கும், மேயர்ல இருந்து மந்திரி வரைக்கும்
அலையோலையும் அலைஞ்சுக்கிட்டு இருந்தோமே. ஏன் போன வாரம் கூட இதுக்காக உண்ணாவிரதம் இருக்குங்கிற முடிவோட தான் வீட்டை விட்டு வந்தோம். ஆனா வர்ற வழியில கொஞ்சம் சாப்பிட்டுட்டோம். ஜெயிலுக்கு வர போனோமே. டேய், அதையெல்லாம் ஏன்டா அவர்கிட்ட சொல்ற? அதெல்லாம் நாம மக்களுக்காக செய்யற தியாகம், தொண்டு. வாழ்க உங்கள் தொண்டு, வளர்க உங்கள் குண்டு. ஐயோ ஐயோ இவங்க சரியான போ 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 போ. பொறுப்பானவங்கன்னு சொல்றாங்க. இந்த காலனிக்காக பாடுபட்டவன்னு சொல்றாங்க. இவங்க ஜெயிலுக்கு போ 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 போ. அதான் நான் சொல்ல, மக்களுக்காக போனமே. தெரியுமே இந்த காலனிக்காக பாடுபட்டு ஜெயிலுக்கு போனவங்கன்னு. அது கிடக்கட்டும் கழுத. வேலை யாரு? ஓ, மேடத்தை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தலையா? இல்லையே. இவங்கதான் கோதை நாயகி, மன்ற பொருளாளர், மகளிர் அணி தலைவி. வணக்கம்மா. வணக்கம். வாயே அப்படித்தான், கொஞ்சம் திரும்பிக்க. நீங்க பயப்படாதீங்க. அப்படியே ஊரை சுத்தி பார்த்துட்டு எங்கெங்க குழா ஊன்றதையும் பார்த்துட்டு அப்படியே சோடா சாப்பிட்டு வரலாம். எங்க சாப்பிடலாம்? சொல்லண்டா. போற வழியில சாப்பிடுவோம். வாங்க. வாங்க.